Hello students, welcome to Sridhar CC online classes. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பசில் பார்க்க போகிறோம், ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ரீசனிங்கில், ஸோ அதுவும் பேங்கிங்க்கு. ஓகே, ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து ஓகே ஸோ 15 கொஷின் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸாக இருந்தால், அதே மெயின்ஸாக இருந்தால் ஸோ மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இதுலேருந்து கேட்க தான் நமக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ பசில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பசில் பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் பசில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரேண்டம் பசில் இருக்கும். ஓகே, ஸோ ரேண்டம்னா என்னென்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் லைக் பண்ணுறாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு போகிறாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து வேறு இடம் பிடிச்சிருக்கு, இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் இந்த சாக்லேட்ஸ் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இம்பார்ட்டண்ட்டானது ஸோ ஃப்ளோர் பசில். ஓகே, ஸோ ஃப்ளோர் பேஸ்டு இருக்கும் நமக்கு. ஓகே, ஸோ ஃப்ளோர் பேஸ்டு பசில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பேஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு பசில் இருக்கும், ரைட். ஸோ ஷெட்யூல்டு பசில். ஓகே, ஷெட்யூல்டுனா என்னதுன்னா இதில் மந்த் பேஸ்ட், ஓகே, இயர் பேஸ்ட், டே பேஸ்ட், ஸோ இந்த மாதிரி பசில் இருக்கும் நமக்கு. ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை மந்த்னு கொடுப்பாங்க. இத்தனை மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் வந்து பிறந்திருக்காங்க, இல்லை இந்த மந்தில் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி இயர் டே பேஸ்டு கூட கொடுப்பாங்க, ரைட். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு ரேண்டம் பசில், ஸோ ஃப்ளோர் பசில், பாக்ஸு, ஷெட்யூல்டு பசில். ஸோ இந்த மாதிரி பசில்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பசில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறதுக்கு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துலேருந்து, அதாவது இந்த மூணுத்துலேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு பசில் நமக்கு கேட்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ அதே மாதிரி இதுலேருந்து ஒன்று கேட்கலாம், இல்லை வந்து கேட்காம போகலாம், பட் ரேண்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒன்றும் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம சால்வ் பண்ணுற போகிறோம்னா ஸோ டேபிளர் ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் கொடுத்துருக்காங்களோ ஸோ இந்த மாதிரி டேபிள். ஓகே, ஒருவேளை 3 என்டிட்டினா என்னதுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்சன், ஓகே, இங்கே ஏதாவது கலர், ஓகே, இங்கே ஏதாவது பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது அவங்க போகிற பிளேஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டு, ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த டேட்டா பொறுத்து எடுப்போம். ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமில் கொடுத்துருந்தா. அதே ஃப்ளோரில் கொடுத்துருந்தா என்ன பண்ணணும்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கணும்னா நம்ம ஃப்ளோரை எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ஃப்ளோர் நம்பரை எடுத்துக்கிட்டு அந்த ஃப்ளோர் நம்பரை எப்படி எடுக்கணும், ஸோ ஃப்ளோர் நம்பர் அந்த எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி. இப்போ சப்போஸ் 5 ஃப்ளோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 5 ஃப்ளோர்ஸ்னு கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ஃப்ளோர், ஓகே, மேலே வந்து டாப் மோஸ்ட் ஃப்ளோர் என்ன இருக்கும், ஸோ டாப் மோஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா 5. எப்பவுமே ஒரு பில்டிங்கில் டாப் மோஸ்ட் ஃப்ளோர்னா என்னது, அதிகமான நம்பர் இருக்கிறதா இருக்கும். அப்போ மேலேன்றது நம்ம 5 எடுத்துக்கணும். இன்கேஸ் 5 ஃப்ளோர் கொடுத்தா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4, நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 2, நெக்ஸ்ட்டு 1. ஓகே, இந்த 1 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரும் சொல்லுவாங்க, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரும் கூட சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எப்படி வேணால் சொல்லலாம். ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோர் அதே தான், ஃபஸ்ட் ஃப்ளோரும் அதே தான். ஓகே, நெக்ஸ்ட் பாக்ஸ் பசில் என்ன பண்ணணும். ஸோ பாக்ஸ் பசில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கான்ஸ்டன்ட்டாக எடுத்துக்க முடியாது. ஓகே, எதுவுமே கான்ஸ்டன்ட்டாக எடுத்துக்க முடியாது. பட் எத்தனை பாக்ஸ் கொடுத்துருக்காங்களோ, இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 8 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணணும்னா நம்ம சீரியல் நம்பர், ஸோ எத்தனை பாக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த பாக்ஸ்க்கான சீரியல் நம்பர் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ 8 கொடுத்துட்டா இங்கே இந்த 8 எடுத்துகிட்டு ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க கொடுத்த டேட்டாவை இப்படி நம்ம இங்கே சால்வ் பண்ணிக்கணும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக எடுத்துக்க முடியாது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்சன் எடுத்துக்கலாம், ஓகே, இல்லை பிளேஸ் எடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துருக்க டேட்டாவை பொறுத்து. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் தான் கான்ஸ்டன்ட்டாக எடுத்துக்கணும். பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கான்ஸ்டன்ட்டாக எடுக்கணும்னா எதுவுமே கான்ஸ்டன்ட்டாக எடுக்க முடியாது. நம்பர், எத்தனை நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்களோ அதோட சீரியல் நம்பர் போட்டுக்க வேண்டியது தான். ஸோ ஷெட்யூல் பேஸ். ஸோ ஷெட்யூல் பேஸில் மந்த் கொடுத்துருந்தாங்கன்னா மந்த்தை வந்து கான்ஸ்டன்ட்டாக எடுத்துக்கணும் நம்ம. ஓகே, இங்கே வந்து என்ன மந்த் கொடுத்தோம் அந்த மந்த்தை மென்ஷன் பண்ணிக்கணும். ரிமைனிங்கிறது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஓகே பிளேஸ் பண்ணணும். ஓகே, ஒருவேளை இயர் பேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இயரை எடுத்துக்கணும் நம்ம. ஓகே, பர்சன் எடுக்கக்கூடாது, இயர் எடுத்துகிட்டு ஸோ இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டேட்டா கொடுத்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பர்சனை பிளேஸ் பண்ணிக்கணும் இங்கே. ஓகே, அதே டே கொடுத்தாங்கன்னா ஸோ டே கொடுத்தாங்கன்னா டேவை கான்ஸ்டன்ட்டாக எடுத்துக்கிட்டு ரிமைனிங் பர்சனை வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கணும். ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிபிலிட்டி வரும். ஸோ பாசிபிலிட்டி வந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட் டைம் ஒரு 2 பாசிபிலிட்டி பண்ணிட்டு இருக்கோம்னா சைட் பை சைட் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன், கொடுத்த கண்டிஷன் படி ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி வந்து நமக்கு தப்பாக தான் செய்யும். நான் எப்படி சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் பண்ணமோ அதே மாதிரி தான். பட் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் அவங்க கொடுத்த ஷேப்பில் நம்ம டேபிளை ட்ரா பண்ணுவோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓகே நம்ம பாக்ஸ் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம், ரைட். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா
ஓகே, ஸோ இதுலேயும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் எடுத்துக்கணும். ஓகே, எப்படி நம்ம சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டோமோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம எடுத்துக்கணும். டைரக்ட் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னால டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம் நம்ம. ரைட். ஸோ அதே மாதிரி ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாமே எடுத்ததுக்கு அப்புறமா தான் இன்டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு ஓகே, ஸோ இன்டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஒன்று ஒன்று நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட் நைபர்ஸ் ஏதாவது இருக்கா? ஓகே, இமிடியேட் நைபர்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகே, இமிடியேட் நைபர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னது? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு ஒன்று ஒன்றா நம்ம பிளேஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி ஓகே, ஸோ கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்? நம்ம பாசிபிலிட்டியை எலிமினேட் பண்ணணும். ஸோ பாசிபிலிட்டி என்ன பண்ணணும்? எலிமினேட் பண்ணணும் நம்ம. ரைட். ஸோ பாசிபிலிட்டியை எலிமினேட் பண்ணணும் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணிட்டு. ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அரேஞ்ச்மெண்ட் கிடச்சிடும் நமக்கு. ஓகே, ஸோ ஃபைனலாக நமக்கு அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த இதுக்கான அரேஞ்ச்மெண்ட் நமக்கு ஃபைனலாக கிடச்சிடும். கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிடுங்க ஒரு வாட்டி. ஓகே, ஸோ ஃபாஸ்ட்டாக படிக்க கற்றுங்க. ஸோ படிச்சிடணும். ஸோ படிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கோ ஒரு ஐடியா வரும். ஓகே, அதுக்கப்புறமா இன்டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது இருக்குன்னா ஓகே ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்ன இருக்கோ எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா இன்டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துடணும். நெக்ஸ்ட் இமிடியேட் நைபர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி பாசிபிலிட்டியை என்ன பண்ணணும்? எலிமினேட் பண்ணணும். ரைட். ஸோ எலிமினேட். ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட். ஓகே, அப்படி பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அரேஞ்ச்மெண்ட் நமக்கு கிடைச்சிடும். கிளியர்? ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கொஷின்ஸ். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் பண்ணலாம். ஸோ கொஷின்ஸ் பண்ண நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். கிளியர்? ரைட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஸ்டடி த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆன்சர் த கொஷின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 7 ஃப்ரெண்ட்ஸ் நேம்லி PQRST U and V visit 7 different companies namely Samsung, Asus, Dell, Nokia, Chipla, Flipkart and Indigo, not necessarily in the same order, starting from Monday to Sunday of the same week. ஸோ இதை எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டே பேஸ்ட். ஸோ மண்டே டு சண்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறதுங்க? ஸோ இங்கே என்ன பண்ணுறதுன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டேபிளை ட்ரா பண்ணிக்கணும் நம்ம. ஓகே, ஸோ மண்டே டு சண்டேன்றதுனால ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும்? நம்ம டே எடுத்துக்கணும். ஓகே, ஸோ டேவை வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக எடுத்துக்கணும். ரைட். ஸோ டேவை கான்ஸ்டன்ட்டாக எடுத்துக்கிட்டு ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க? பர்சன். ரைட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸை பிளேஸ் பண்ணணும். அப்போ இது என்ன சொல்லலாம்னா 2 என்டிட்டின்னு சொல்லலாம். ரைட். அப்போ 2 என்டிட்டி. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டா ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாசிபிலிட்டி எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம செகண்ட் பாசிபிலிட்டின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது செகண்ட் பாசிபிலிட்டி. ஸோ நமக்கு 2 பாசிபிலிட்டியோட அதிகமாக வரலாம். பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பாசிபிலிட்டி போட்டோம்னா நமக்கு எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக டைம் போயிடும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாசிபிலிட்டியில் ஸோ போட நம்ம ட்ரை பண்ணலாம். ரைட். இன்கேஸ் இது வரலன்னா நம்ம ஜஸ்ட் அங்கே சேஞ்சஸ் மட்டும் பண்ணிட்டா போதும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துக்கணும்? நம்ம டேஸ் எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மண்டே, நெக்ஸ்ட்டு டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஸோ சண்டே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கிளியர்? ரைட். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஓகே இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் மறுபடியும் லைன்ஸ் ட்ரா பண்ணுறோன்னா ஒருவேளை கீழே மேலே நம்ம மாற்றி ஏதாவது எழுதிட்டோன்னா நமக்கு வந்து டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே, ஃபைனல் அவுட்புட் வரும்போது அதனால நம்ம இப்படி ட்ரா பண்ணிக்கிறோம். ரைட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் ஓகே, அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நேம்ஸ் இங்கே வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி. ரைட். ஸோ அதே மாதிரி இங்கே பர்சன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி. ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் எடுத்திருக்கோம். ரைட். இப்போ ஒரு பர்சனை நம்ம பிளேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கொடுத்துருக்க டேட்டாவை பொறுத்து. கிளியர்? ஸோ என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. டி விசிட்ஸ் எ கம்பெனி ஆன் தேர்ஸ்டே. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ என்னது? வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா டி வந்து அந்த கம்பெனியை விசிட் பண்ணுறாரு. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன்லி 2 people விசிட் பிட்வீன் டி அண்ட் த ஒன் ஹூ விசிட் சிப்லா. ஓகே, அதாவது டீக்கும் சிப்லாக்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்லி 4 people விசிட் பிட்வீன் த ஒன் ஹூ விசிட் சிப்லா அண்ட் கியூ. அதாவது 4 பேர் இருக்காங்க. யாருக்கு நடுவில்? கியூக்கும் சிப்லாக்கும் நடுவில் 4 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் the one who visits Dell visits immediately after Q. ஸோ டெல்ல விசிட் பண்றவர் பார்த்தீங்கன்னா இமிடியட்லி ஆஃப்டர் கியூவை விசிட் பண்றாரு. ஓகே, அதாவது கியூக்கு அப்புறமா விசிட் பண்றாரு உடனே. நெக்ஸ்ட் only 3 people visit between one who visits Dell and V. ஸோ டெல்லுக்கும் விக்கும் நடுவில் 3 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் only one person visits between R and the one who visits Indigo. அதாவது ஒரே ஒரு பர்சன் தான் ஆருக்கும் இண்டிகோக்கும் நடுவில் இருக்காரு. நெக்ஸ்ட் R visits before the one who visits Indigo but not on Tuesday. ஸோ R வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ யார் விசிட் பண்ணுறாங்களோ அவங்க முன்னாடியே விசிட் பண்ணுறாங்க, பட் வந்து டியூஸ்டே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் the one who visits Asus visits immediately before the one who visits Flipkart. அப்போ ஃப்ளிப்கார்ட்டுக்கு இமிடியேட்டாக ஓகே உடனே முன்னாடி யார் விசிட் பண்ணுறா, ஏசஸ் விசிட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ ஏசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டுக்கு மேலேயே இருக்கணும். நெக்ஸ்ட் டி டஸ் நாட் விசிட் ஏசஸ். அப்போ டி வந்து ஏசஸை விசிட் பண்ணல, ஓகே அந்த கம்பெனி விசிட் பண்ணல. நெக்ஸ்ட் பி விசிட்ஸ் இமிடியட்லி ஆஃப்டர் த ஒன் ஹூ விசிட்ஸ் நோக்கியா. பின்றது வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியாவை நோக்கியாவுக்கு அப்புறமா விசிட் பண்ணுறாங்க. ஸோ பி விசிட்ஸ் இமிடியட்லி ஆஃப்டர். ஸோ நோக்கியாவுக்கு உடனே அதுக்கப்புறமா விசிட் பண்ணுறாங்க பி. நெக்ஸ்ட் யூ நெய்தர் விசிட்ஸ் ஏசஸ் நார் டெல். ஓகே, யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏசஸும் விசிட் பண்ணல, டெல்லையும் விசிட் பண்ணல. நெக்ஸ்ட் எஸ் டஸ் நாட் விசிட் ஆன் சண்டே. எஸ் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே விசிட் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ரைட், இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஸோ இதில் டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொன்னால் டி விசிட்ஸ் ஏ கம்பெனி ஆன் தேர்ஸ்டேன்னு எடுத்துக்கலாமா? ரைட், ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட். அப்போ டீன்றது இங்கே வரும். ஓகே, இது டைரக்ட்ன்றதுனால பாசிபிலிட்டி வராது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் அண்ட் த ஒன் ஹூ விசிட்ஸ். ஓகே, அதாவது ஒன்லி 2 people விசிட் பிட்வீன் டி அண்ட் ஒன் ஹூ விசிட் சிப்லா. அப்போ டீக்கும் சிப்லாக்கு நடுவில் 2 பேர். ஸோ டீக்கும் சிப்லா நடுவில் 2 பேர்னா ரெண்டு பாசிபிலிட்டி வரும். ஸோ இங்கே சிப்லா எடுத்துக்கலாம் நம்ம, அப்படி இல்லைன்னா இங்கே சிப்லா எடுத்துக்கலாம். ரைட், அப்போ இங்கே சிப்லா, ஓகே இங்கே சிப்லான்னு எடுத்துக்கிட்டா ரைட். ஸோ சிப்லா ரைட். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிப்லான்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, 2 பாசிபிலிட்டி வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் only 4 people visit between one who visits சிப்லா and Q. ஓகே, அப்போ சிப்லாக்கும் கியூக்கும் நடுவில் 4 பேர். 1 2 3 4. ஓகே பாருங்க, ஸோ சிப்லாக்கும் கியூக்கும் நடுவில் 4 பேர். இங்கே மேலே பாசிபிள் கிடையாது, அப்போ கீழே தான். ஸோ 1 2 3 4. அப்போ இங்கே கியூ வரும். இந்த கண்டிஷனில் சிப்லா இங்கே இருக்குது, ஸோ இந்த பக்கம் பாசிபிள் கிடையாது. இப்போ மேலே 1 2 3 4. அப்போ இங்கே கியூ வரும் நமக்கு. ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா the one who visits Dell visits immediately after Q. ஓகே, immediately after Q யார் இருப்பா? டெல் இருப்பாங்க. அப்போ இங்கே டெல் எடுத்துக்கலாம் இந்த கண்டிஷனில் இங்கே டெல் எடுத்துக்கலாம். ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஒன் only 3 people visit between the one who visits Dell and V. ஓகே, 3 people between Dell and V. அப்போ பாருங்க, ஸோ 1 2 3 இங்கே V வர பாசிபிள். அது மாதிரி இந்த பக்கம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா V வர பாசிபிள் இல்லை. ஸோ 1 2 3 இங்கே V எடுத்துக்கலாம். இந்த கண்டிஷனில் டெல்லுக்கும் எதுக்கு நடுவில்? ஓகே, விக்கும் நடுவில் 3 பேர். ஸோ டெல் இங்கே 1 2 3 இங்கே வி வரும். ரைட், ஸோ 2 பாசிபிலிட்டிஸ். நெக்ஸ்ட் ஒன் only 1 person visits between R and one who visits Indigo. ஆருக்கும் இண்டிகோ நடுவில் ஒரு பர்சன். ஸோ எங்கே பாசிபிள்? ஆர் இங்கே எடுத்துட்டா இண்டிகோ, ஆர் இங்கே எடுத்துக்கிட்டா இண்டிகோ, அதே மாதிரி ஆர் இங்கே எடுத்துட்டா இங்கே இண்டிகோ பாசிபிள் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இண்டிகோ இங்கே எடுத்துக்கிட்டா ஆர் இங்கே பாசிபிள் இல்லை, இண்டிகோ இங்கே எடுத்துட்டா ஆர் இங்கே பாசிபிள், இண்டிகோ இங்கே எடுத்துட்டா ஆர் பாசிபிள். ஸோ நிறைய பாசிபிலிட்டி வருது. அப்போ நெக்ஸ்ட் என்னது? ஆர் விசிட்ஸ் பிஃபோர் ஒன் ஹூ விசிட்ஸ் இண்டிகோ பட் நாட் ஆன் டியூஸ்டே. அப்போ ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இண்டிகோக்கு முன்னாடியே விசிட் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோக்கு மேலே தான் ஆர் இருக்கணும். அப்போ பாசிபிலிட்டி என்னது? இங்கே ஆர் எடுத்துட்டா இங்கே இண்டிகோ வருமா? இங்கே ஆர் எடுத்துட்டா இங்கே இண்டிகோ வரும். பட் என்ன சொல்கிறாங்க? டியூஸ்டே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பட்டை யாரை குறிக்குது? பட் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சனை தான் குறிக்கும் நமக்கு. ரைட், ஆல்ரெடி நம்ம அதை பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இங்கே ஆர் எடுக்க முடியாது. அப்போ இங்கே முடியாதுன்னா அப்போ இங்கே இண்டிகோ எடுக்க முடியாது நம்ம. அப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே ஆர் எடுத்தால் இங்கே இண்டிகோ எடுக்க முடியாது. அப்போ இங்கே கண்டிஷனில் இங்கே ஆர் எடுத்தோன்னா 1 2 ஓகே எத்தனை பேர் சொல்கிறாங்க? ரைட், only 1. ரைட், அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிகோன்னு வரும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிகோன்னு வரும் அவங்க கொடுத்த கண்டிஷனில். ஏன்னா இங்கே ஆர் எடுக்க முடியாது. ஆர் வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே ஆர் எடுக்க முடியாதுன்னா இங்கேயும் இண்டிகோ வராது நமக்கு. அப்போ வேற இங்கே ஆர் எடுத்தால் இங்கே இண்டிகோ பாசிபிள் கிடையாது இந்த கண்டிஷனில். ஏன்னா ஆர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோக்கு மேலே தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இங்கே கண்டிஷன் பாருங்க. ஓகே என்ன சொல்கிறாங்க? ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ இங்கே ஆர் ஓகே இங்கே ஆர் எடுத்துட்டோம்னா இங்கே இண்டிகோ பாசிபிள் இல்லை. ஓகே இங்கே ஆர் எடுத்தா இங்கே இண்டிகோ பாசிபிள், இங்கே ஆர் எடுத்தா இங்கே இண்டிகோ பாசிபிள் இல்லை. அப்போ இங்கே ஆர் எடுத்தோம்னா ஓகே இங்கே இண்டிகோ பாசிபிள். ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஒன் த ஒன் ஹூ விசிட்ஸ் ஏசஸ் இம்மிடியட்லி பிஃபோர் ஒன் ஹூ விசிட்ஸ் ஃப்ளிப்கார்ட்.
அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட் நைபர். ஸோ இமிடியேட் நைபர்ஸ்னா இது ஒரு இமிடியேட் நைபர் பாசிபிள், இது ஒரு இமிடியேட் நைபர். இங்க இமிடியேட் நைபர்னா இது மட்டும் தான் பாசிபிள் நமக்கு. ஓகே, அப்புறம் வந்து டி டஸ் நாட் விசிட் ஏசஸ் சொல்றாங்க. அப்போ ஏசஸ் இங்க எடுத்துக்க முடியாது. அப்போ இந்த கண்டிஷன்ல ஏசஸ் இங்க எடுத்துக்கிட்டோம்னா ஓகே, இங்க என்ன வரும் நமக்கு? இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளிப்கார்ட் வரும். ரைட், அப்போ இந்த கண்டிஷன்ல இமிடியேட் நைபர்ஸ்னா இங்க மட்டும் தான். ஓகே, ஏசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட்லி பிஃபோர் ஃபிளிப்கார்ட். ரைட், ஓகே, இங்கே ஃப்ளிப்கார்ட் வந்துடும் நமக்கு. ஸோ ஓகே, ரெண்டு பாசிபிலிட்டி வந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், பி விசிட்ஸ் இமிடியேட்லி ஆஃப்டர் ஒன் ஹூ விசிட்ஸ் நோக்கியா. ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட்லி ஆஃப்டர் நோக்கியா. பாசிபிலிட்டி என்னது? இங்கே நோக்கியா எடுத்துட்டா இங்கே ஆல்ரெடி வி பாசிபிள் கிடையாது. ஓகே, இமிடியேட்லி ஆஃப்டர் சொல்கிறாங்க. அப்போ வந்து பி வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா கீழே இருக்கணும். ரைட், அப்போ இங்கே நோக்கியா எடுத்துட்டா இங்கே பி பாசிபிள். ஓகே, இந்த கண்டிஷன் நோக்கியா இங்கே எடுத்துட்டா பி பாசிபிள், இங்கே நோக்கியா எடுத்தா இங்கே பி பாசிபிள் கிடையாது. ஓகே, அப்போது ஓகே கண்டிஷன் என்னது? இங்கே நோக்கியா எடுத்துக்கிட்டா ஓகே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பி பாசிபிள். அதே மாதிரி இந்த கண்டிஷனில் இங்கே நோக்கியா எடுத்துக்கிட்டா ரைட், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி பாசிபிள். ஸோ இங்கே மறுபடியும் இங்கே பாசிபிள் கிடையாது. ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஒன், யூ நெய்தர் விசிட்ஸ் ஏசஸ் நாட் டெல். ஸோ யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏசஸும் கிடையாது டெல்லும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே யூ எடுத்துக்க முடியாதுன்னா இங்கே தான் யூ எடுத்துக்க முடியும் நம்ம. ரைட், நெக்ஸ்ட்டு எஸ் டஸ் நாட் விசிட் ஆன் சண்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ் டஸ் நாட் சிட்ஸ் ஆன் ஓகே விசிட் ஆன் சண்டேனா அப்போ எஸ் எங்கே வரும்? எஸ் இங்கே தான் வரும் நமக்கு. ரைட், அப்போ எஸ் இங்கே தான் வரும் இந்த கண்டிஷனில். ஸோ நெக்ஸ்ட்டு யூ என்ன சொல்கிறாங்க? யூ வந்து பார்த்தீங்கன்னா டெல்லும் கிடையாது ஏசஸும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது யூ வந்து இங்கே தான் எடுத்தாகணும். இல்லை ப்ரீவியஸ் கண்டிஷன் நம்ம செக் பண்ணோம்னா ஓகே என்ன சொல்கிறாங்க? யூ நெய்தர் ஏசஸ் நாட் டெல்னா அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூ எடுக்க முடியாது. ஏன்னா யூ இங்கே தான் எடுக்கணும் நம்ம. ஓகே, ப்ரீவியஸ் கண்டிஷன் படி பார்த்தா. நெக்ஸ்ட் எஸ் டஸ் நாட் விசிட் ஆன் சண்டே. அப்போ எஸ் இங்கே மென்ஷன் பண்ண முடியும், இங்கே தானே மென்ஷன் பண்ண முடியும். அப்போ இந்த கண்டிஷன் என்ன ஆகுது? தப்பாகுதுல்ல. ரைட், ஸோ இந்த கண்டிஷனை டோட்டல் தப்பாகுது. அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூ இங்கே பிளேஸ் பண்ணிட்டோம். எஸ்எஸ் கிடையாது டெல் கிடையாது. ஸோ டெல் ஆல்ரெடி ஆர் இருக்கிறதுனால ஸோ எஸ்எஸ்ல யூ போட முடியாதுன்னா ஸோ இங்கே தான் நம்ம ஈ மென்ஷன் பண்ண முடியும். கிளியரா? அப்போ என்ன சொல்லலாம்? எஸ் டஸ் நாட் விசிட் ஆன் சண்டேனா ஸோ எஸ் தூக்கிட்டு போய் நம்ம ஏஎஸ்எஸ்க்கு மென்ஷன் பண்ணிக்கலாம். ரைட், ஏன்னா ரிமைனிங் இருக்கிறது அதுதான். கிளியர்? ஸோ இப்போ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பெனியை தான் பிளேஸ் பண்ணணும். ஸோ எந்த கம்பெனி அது மிஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. ஓகே, அந்த கம்பெனி பற்றி நமக்கு டேட்டா எதுவுமே கொடுக்கல. ரைட், ஸோ எந்த கம்பெனி மிஸ் ஆகுதுங்க? ஓகே, ஸோ சாம்சங். ரைட், ஸோ அப்போ யூன்றது நம்ம சாம்சங்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி பார்க்கும்போது. கிளியர்? ரைட், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அதுக்கான கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம், அதாவது கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். ரைட், ஸோ இதுன்றது நமக்கு தப்பாயிடுச்சு. ஓகே, நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் இதுதான். கிளியர்? ரைட், ஸோ கொஷின்ஸ் பார்க்கலாம் இங்கே. ஸோ என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் கம்பெனிஸ் டஸ் ஆர் விசிட். ஸோ ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே யார் விசிட் பண்ணுறாங்க? ரைட், ஸோ இன்னும் கொஞ்சம் நான் சின்னதாக்கிறது. ஓகே, ஸோ எந்த கம்பெனி விசிட் பண்ணுறாங்க? டெல்லை விசிட் பண்ணுறாங்க. ரைட், ஸோ ஆப்ஷன் நம்பர் 5 டெல் நம்மளோட ஆன்சர். ரைட், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹூ அமங்ஸ் த ஃபாலோயிங் விசிட் சாம்சங். ஸோ சாம்சங் யார் விசிட் பண்ணுறா? யூ. ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 யூ நம்மளோட ஆன்சர் இங்கே. ரைட், ஸோ இங்கே இருக்கிறத பார்த்து நம்ம சால்வ் பண்ணிட்டா என்ன கொஸ்டின் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஒன், which of the following statement is true about yes. So yes okay, yes பொறுத்த வரைக்கும் எது கரெக்ட்? yes visits yes. So option number 1 correct answer. Right, okay, so next one பார்த்துக்கலாம். So next one, as per the given arrangement, Q is related to the one who visits Nokia in certain way and P is related to the one who visits Chipla in the same way. To which of the following T is related to the same way? Right, so Q is related to Nokia ன்னு சொல்றாங்க. So Q Nokia, okay, ஒரு கேப் இருக்கு. Okay, next one, P is related to Chipla. So P is related to Chipla, one gap இருக்கு. Next T is related to, so T is related to another Samsung. ஓகே, ஸோ சாம்சங். ஸோ ஒன் கேப் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டுக்கும் ஒன் கேப் வரும். பட் ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா ஓகே Q இஸ் ரிலேட்டட் டு நோக்கியா. அப்போ Q வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியாவுக்கு மேலே இருக்குது ஒன் கேப். ஓகே, அதே மாதிரி P வந்து பார்த்தீங்கன்னா சிப்லாக்கு மேலே இருக்குது ஒன் கேப். அப்போ T வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் மேலே இருக்குது ஒன் கேப். ரைட், ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? த ஒன் ஹூ விசிட்ஸ் சாம்சங். ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 நம்மளோட ஆன்சர் இங்கே. ரைட், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், 4 of the following 5 are alike in a certain way
and thus form a group as per the given arrangement. Which of the following does not belong to that group? Right? அங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா odd man out. ஸோ எஸ் வெனஸ்டேன்னு சொல்றாங்க. ஸோ எஸ் வெனஸ்டே கிடையாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மண்டே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆர் மண்டே. ஓகே, கிடையாது, வெனஸ்டே. நெக்ஸ்ட் கியூ ஃப்ரைடே, கியூ வந்து டியூஸ்டே. டி சாட்டர்டே இல்லை தேர்ஸ்டே. யூ தேர்ஸ்டே. ஸோ எதுவுமே வந்து கரெக்டாக இல்லை. பட் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ எஸ் வெனஸ்டேன்னு சொல்றாங்க, ஒரு கேப்பு. எஸ் மேலே இருக்கு, வெனஸ்டே கீழே இருக்கு. நெக்ஸ்ட் ஆர் மண்டே. ஸோ ஆருக்கும் மண்டேக்கும் ஒன் கேப் இருக்கு. ஆனால் பட் மண்டே மேலே இருக்கு, ஆர் கீழே இருக்கு. நெக்ஸ்ட் கியூ ஃப்ரைடே. கியூ ஃப்ரைடே எத்தனை கேப்பு? 2 கேப் வருது. ஸோ இது வரைக்கும் எஸ்க்கு வெனஸ்டேக்கும் ஒரு கேப்பு, ஆருக்கும் மண்டேக்கும் ஒரு கேப் வருது. கியூக்கும் ஃப்ரைடேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேப் வருது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று செக் பண்ணலாம். டி சாட்டர்டே ஒரு கேப்பு, யூ தேர்ஸ்டே ஒரு கேப். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கியூ ஃப்ரைடேக்கு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கேப் இருக்கு, மற்ற எல்லாத்துக்குமே ஒரு கேப் தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 கியூ ஃப்ரைடே நம்மளோட ஆன்சருங்க. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கொஷின். ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டா இது. ரைட்? ஸோ இதை நோட் பண்ணிக்கிங்க. நோட் பண்ணலாம்னா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஷின் நம்ம என்னன்றதை பார்க்கலாம் இங்கே. ரைட்? ஸோ நான் இதை எரேஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஓகே, ஸோ படிங்க அதை. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? 7 friends namely ABCD EF and G learn 7 different languages namely Japanese, Hindi, French, Chinese, Spanish, English and German, not necessarily in the same order, starting from Monday to Sunday of the same week. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டே பேஸ் தான். ஸோ மண்டே டு சண்டேன்னு கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர் இருக்காங்க. ஸோ அந்த 7 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓகே கற்றுக்குறாங்க. ரைட்? ஸோ யார் எந்த லாங்குவேஜ் கற்றுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு ஏற்ற மாதிரி டேபிள் ட்ரா பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ டே பேஸ். ஸோ டே பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு சண்டே மறுபடியும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம மண்டே எடுத்துக்கணுமா, நெக்ஸ்ட் டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ரைட்? ஸோ 7 days. இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம வேற என்ன பண்ணணும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சனை பிளேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ பர்சனை வந்து இங்கே எடுத்துக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். ஸோ இங்கே எடுத்துக்கலாம். ரைட்? ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. ஸோ செகண்ட் பாசிபிலிட்டி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் மறுபடியும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். ரைட்? ஸோ செகண்ட் பாசிபிலிட்டி. கிளியர்? ரைட்? ஸோ பார்க்கலாம். ஸோ என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் நாம இங்கே. எஃப் லேர்ன்ஸ் எ லாங்குவேஜ் ஆன் வெனஸ்டே. ஸோ எஃப் வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே லேர்ன் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன்லி 1 person லேர்ன்ஸ் பிட்வீன் எஃப் அண்ட் ஒன் ஹூ லேர்ன்ஸ் ஸ்பானிஷ். ஸோ எஃப்க்கும் ஸ்பானிஷ் நடுவில் ஒருத்தர் தான். நெக்ஸ்ட் ஒன்லி 3 people லேர்ன் பிட்வீன் த ஒன் ஹூ லேர்ன் ஸ்பானிஷ் அண்ட் பி. ஸோ ஸ்பானிஷ்க்கும் பிக்கு நடுவில் 3 பேர். ஓகே, நெக்ஸ்ட் the one who learns French learns immediately after B. ஸோ ஃப்ரெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா immediately after B. ஸோ அதாவது பிக்கு கீழேயே ஃப்ரெஞ்ச் இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் ஒன்லி 2 people லேர்ன் பிட்வீன் த ஒன் ஹூ லேர்ன்ஸ் ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜி. ஸோ ஃப்ரெஞ்சுக்கும் ஜிக்கும் நடுவில் 2 பேர் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் ஏ லேர்ன்ஸ் immediately before D. அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு மேலேயே இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன்லி 3 people லேர்ன் பிட்வீன் த ஒன் ஹூ லேர்ன்ஸ் ஜாப்பனீஸ் அண்ட் ஒன் ஹூ லேர்ன்ஸ் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ்க்கும் ஜாப்பனீஸ்க்கும் நடுவில் 3 பேர். நெக்ஸ்ட் எஃப் டஸ் நாட் லேர்ன் ஜாப்பனீஸ். நெக்ஸ்ட் ஸோ எஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கிடையாது. ஓகே, ஜாப்பனீஸ் லேர்ன் பண்ணல, கற்றுக்கல. நெக்ஸ்ட் இ லேர்ன்ஸ் பிஃபோர் த ஒன் ஹூ லேர்ன்ஸ் இங்கிலீஷ். ஓகே, இ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷுக்கு மேலே இருக்கணும். பட் எங்கே வேணா இருக்கலாம், இமீடியட்டாக அவங்க கொடுக்கல. இ வந்து இங்கிலீஷ் மேலே இருக்கணும், அவ்வளோதான், எங்கே வேணா இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்லி 1 person லேர்ன்ஸ் பிட்வீன் இ அண்ட் த ஒன் ஹூ லேர்ன்ஸ் சைனீஸ். அப்போ ஒரே ஒருத்தர் தான் ஈக்கும் சைனீஸ்க்கும் நடுவில் இருக்கணும். நெக்ஸ்ட் ஏ டஸ் நாட் லேர்ன் ஹிந்தி. ஸோ ஏ வந்து ஹிந்தி லேர்ன் பண்ணலை. ரைட்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா எடுத்துக்கலாம்ல, எஃப் லேர்ன்ஸ் லாங்குவேஜ் ஆன் வெனஸ்டே. அப்போ வெனஸ்டேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃப் எடுத்துக்கணும். ரைட்? ஸோ வெனஸ்டே எஃப் அது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுக்கு பாசிபிலிட்டி இருக்காது, 2 இடத்துலையும் ஒரே இடத்துல தான் நமக்கு வரும். நெக்ஸ்ட் ஒன் ஒன்லி 1 person லேர்ன்ஸ் பிட்வீன் எஃப் அண்ட் ஒன் ஹூ லேர்ன்ஸ் ஸ்பானிஷ். அப்போ பாசிபிலிட்டி என்னது? அப்போ எஃப்க்கும் ஓகே இங்கே ஸ்பானிஷ் வர பாசிபிள். ஓகே, ஒரு பர்சன் இருக்கணும் ஸ்பானிஷ்க்கும் எஃப்க்கும் நடுவில்.
ஓகே, அதுதான் அவங்க கொடுத்த கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனில் ஓகே ஸ்பானிஷ்ன்றது இங்கே வரும் நமக்கு, ரைட். நெக்ஸ்ட் ஒன், ஒன்லி 3 people லேர்ன் பிட்வீன் ஒன் ஹூ லேர்ன் ஸ்பானிஷ் அண்ட் பி, ரைட். ஸோ ஸ்பானிஷ்க்கும் பிக்கும் நடுவில் 1 2 3 இங்கே பி வரும் நமக்கு. அதே மாதிரி இங்கே இந்த பக்கம் பாசிபிள் இல்லை. ஸோ 1 2 3 ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி வரும் நமக்கு இந்த கண்டிஷனில். ஸோ நெக்ஸ்ட் ஒன், the one who learns French learns immediately after B. ஸோ ஃப்ரெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா immediately after B. ஸோ இந்த கண்டிஷனில் ஃப்ரெஞ்ச் இங்கே வந்துடும் நமக்கு, இந்த கண்டிஷனில் ஸோ ஃப்ரெஞ்ச் இங்கே வரும். நெக்ஸ்ட் ஒன், only 2 people learn between the one who learns French and G. ஸோ ஃப்ரெஞ்சுக்கும் ஜிக்கு நடுவில் 2 பேர். அப்போ பாசிபிள் என்னது, இங்கே ஃப்ரெஞ்ச் இருக்குது, ஸோ 1 2 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஃப் இருக்குது, பாசிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் ஃப்ரெஞ்சுக்கும் ஜிக்கு நடுவில் 2 people 1 2 இங்கே G possible, ரைட். அதானே சொல்கிறாங்க, only 2 people learn between one who learns French and G. ஸோ அப்போ இங்கே பாசிபிள் கிடையாது இல்லை நமக்கு. ஓகே, ஸோ எதுக்கு பாசிபிள் கிடையாது, அதுக்கு முன்னாடியே ஓகே என்ன சொல்கிறாங்க, the French learns immediately after B. ஸோ பிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெஞ்ச் இருக்கணும், ஸ்பானிஷ்க்கும் பிக்கும் நடுவில் 3 பேருன்னு சொல்லிட்டாங்க, ரைட். அப்போ இந்த கண்டிஷன் நமக்கு பாசிபிள் இல்லை. ஸோ இந்த பக்கம் நம்ம பி எடுக்க முடியாது, அப்போ மேலே இந்த பக்கம் நம்ம ஜி எடுக்க முடியாது, ஏன்னா ஜிக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் நடுவில் 2 பேருன்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பேர்னா இந்த பக்கம் பாசிபிள் இல்லை. அப்போ இந்த பக்கம் பார்த்தா 1 2 இங்கே ஜி எடுக்கணும், பட் இங்கே ஆல்ரெடி எஃப் இருக்குது. அப்போது இந்த கண்டிஷன்றது தப்பாகுது நமக்கு, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் பாருங்க. ஸோ ஏ லேர்ன்ஸ் இமிடியட்லி பிஃபோர் டியா. ஸோ ஏ லேர்ன்ஸ் இமிடியட்லி பிஃபோர் டினா அப்போ என்ன கண்டிஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமிடியட் நைபர்ஸ் தான் இருக்கணும். ஸோ இங்கே பாசிபிள் இல்லை. அப்போ இமிடியட் நைபர்ஸ்னா ஏ லேர்ன்ஸ் இமிடியட்லி பிஃபோர் டி. ஸோ இதுதான் பாசிபிள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், only 3 people learn between one who learns Japanese and English. ஸோ ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷ் 3 people சொல்கிறாங்க. எஃப் டஸ் நாட் லைக் ஜாப்பனீஸ். அப்போ ஜாப்பனீஸ் இங்கே எடுத்துக்க முடியாது. அப்போ 3 people ஜாப்பனீஸ்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜாப்பனீஸ் எடுத்துட்டா கூட இந்த பக்கம் பாசிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே ஜாப்பனீஸ் எடுத்துட்டா 1 2 3 இங்கே இங்கிலீஷ் பாசிபிள். ஓகே, அதே மாதிரி இங்கே ஜாப்பனீஸ் எடுத்துட்டா 1 2 3 இங்கே பாசிபிள் கிடையாது, ரைட். இல்லை இங்கே ஜாப்பனீஸ் எடுத்துட்டா 1 2 3 இங்கேயும் பாசிபிள் கிடையாது இங்கிலீஷ், ரைட். ஓகே, சார் நெக்ஸ்ட் பார்க்கலாம். இ லேர்ன்ஸ் பிஃபோர் ஒன் ஹூ லேர்ன்ஸ் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இ இருக்கணும். ஓகே, ஒன்லி 1 person. ஸோ ஏ டஸ் நாட் லேர்ன் ஹிந்தி. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஹிந்தி எடுத்துக்க முடியாது, ரைட். ஸோ இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி எடுத்துக்க முடியாது, ரைட். அப்போ இந்த கண்டிஷன் எடுத்துக்கலாம். அப்போ ஜாப்பனீஸ் எங்கெங்கே பாசிபிள் நம்ம பார்த்தோம். ஸோ ஜாப்பனீஸுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கும் 3% சொன்னோம், ரைட். அப்போ பாசிபிலிட்டி என்னது, இங்கே ஜாப்பனீஸ் எடுத்தால் நல்லா கவனிங்க, இங்கே ஜாப்பனீஸ் எடுத்தால் 1 2 3 இங்கே இங்கிலீஷ் எடுத்துக்க முடியாது, இங்கே ஜாப்பனீஸ் எடுக்க முடியாது, ஏன்னா எஃப் டஸ் நாட் லேர்ன் ஜாப்பனீஸ் சொல்லிட்டாங்க. இங்கே ஜாப்பனீஸ் எடுத்துட்டா 1 2 3 பாசிபிள் கிடையாது, ரைட். அதே மாதிரி இங்கே ஜாப்பனீஸ்னா 1 2 3 இங்கேயும் பாசிபிள் கிடையாது, அது வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே ஜாப்பனீஸ் எடுத்துட்டா 1 2 3 இங்கே இங்கிலீஷ் பாசிபிள் கிடையாது. அப்போ ஜாப்பனீஸ் இங்கே எடுத்துட்டா தான் 1 2 3 இங்கே இங்கிலீஷ் பாசிபிள், ரைட். அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாப்பனீஸ் எடுத்துட்டா இங்கே என்ன ஆகும், நமக்கு 1 2 3 இங்கே நமக்கு இங்கிலீஷ் பாசிபிள். பட் இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க, இ லேர்ன்ஸ் பிஃபோர் ஒன் ஹூ லேர்ன்ஸ் இங்கிலீஷ்னு சொல்கிறாங்களா, ரைட். அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இ வரும். ஸோ அப்போ இங்கிலீஷுக்கு மேலே இ, ரைட். ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகுதுல கண்டிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஏ டஸ் நாட் லேர்ன் ஹிந்தி. அப்போ இங்கே ஹிந்தி வராது. அப்போ ஹிந்தி பாசிபிள் இங்கே இல்லை, இங்கே ஹிந்தி பாசிபிள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் யாரோ மிஸ் ஆகிறார். ஸோ யார் அந்த மிஸ் ஆன பர்சன், ஸோ ஏபி. ஓகே, ஸோ சி மிஸ் ஆகுது, ரைட். ஸோ வேறு ஏதாவது கண்டிஷன் இருக்கான்னு செக் பண்ணுங்க, ரைட். ஸோ வேறு என்ன இருக்குது, ஸோ வேறு நம்ம யாரை ப்ளேஸ் பண்ணோம் இங்கே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ், ஸ்பானிஷ். ஸோ சைனீஸ்க்கு ஏதாவது டேட்டா இருக்கா பாருங்கள். ஸோ சைனீஸ்க்கு ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்கல்ல, ரைட். ஸோ சைனீஸ்க்கு என்ன டேட்டா கொடுத்துருந்தாங்க, ஸோ சைனீஸ் டேட்டா ஓகே. ஸோ இங்கே என்னது ஏ லேர்ன்ஸ் இமிடியட்லி பிஃபோர் டி. ஸோ அதை நம்ம எடுத்தாச்சு. ஸோ ஓகே, ஸோ எஃப் டஸ் நாட் ஸ்பீக் ஜாப்பனீஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஹிந்தி ப்ளேஸ் பண்ண முடியாதுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாங்குவேஜ் நம்ம எடுத்து தான் ஆகணும். ஓகே, ஸோ இ லேர்ன்ஸ் பிஃபோர் இங்கிலீஷ். ஸோ அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்லி 1 person லேர்ன்ஸ். ஓகே, அதோ சைனீஸ் இங்கே இருக்குல்ல. ஸோ ஒன்லி 1 person லேர்ன்ஸ் பிட்வீன் இ அண்ட் ஒன் ஹூ லேர்ன்ஸ் சைனீஸ், ரைட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைனீஸ் வந்துடும் நமக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 லாங்குவேஜ் தான் ரிமைனிங் இருக்குது. அப்போ 2 லாங்குவேஜில் ஒரு லாங்குவேஜ் இங்கே வர முடியாதுன்னா அப்போ அந்த லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பி ஹிந்தி ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், அப்போ ரிமைனிங் ஒரு லாங்குவேஜ் என்னது இங்கே ஜெர்மன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் நாங்கள் கொடுத்த கண்டிஷன் படி பார்க்கும்போது, ரைட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, நம்ம இதுக்கு கேட்டிருக்க கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம், இல்லையா, ரைட்.
Okay, so என்ன question கேட்டிருக்காங்க பார்க்கலாம். First question. As per the given arrangement, B is related to the one who learns French. So B is related to French ன்னு சொல்றாங்க. Next, in a certain way, and F is related to one who learns Chinese in the same way. To which of the following A is related to in the same way, right? So B is related to French ன்னு சொல்றாங்களா? So B French, so immediate neighbors. So B வந்து Frenchக்கு மேல இருக்கு. Next, F is related to one who learns Chinese. So F Chinese, F வந்து பார்த்தீங்கன்னா immediately above Chinese, right? அப்போ ரெண்டு பேர் ஒரே மாதிரி தான் ரிலேஷன்ல இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் என்னது? A is related to. So A is related to என்னது? So Japanese. So இங்க வந்து பார்த்தீங்கன்னா Japanese இருக்குல்ல? So A is related to Japanese, right? அப்போ ஆன்சர் என்னதுங்க? So third option, the one who learns Japanese, right? So next question பார்க்கலாம். Next one, which of the following is true about C? Okay, so C பொறுத்த வரைக்கும் எது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆப்ஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். Only two people learn between C and G. C இங்க G இங்க, ஸோ கிடையாது, ஏன்னா இமீடியட் நைபர்ஸ் அவங்க. நெக்ஸ்ட் C லேர்ன்ஸ் ஏ லாங்குவேஜ் ஆன் சாட்டர்டே, கிடையாது, தேர்ஸ்டே லேர்ன் பண்ணுறாங்க. C லேர்ன்ஸ் ஹிந்தி, கிடையாது, சைனீஸ். Next, C learns a language immediately after F, right? அதுதான் correct, right? So, C learns a language immediately after F, right? So, next question. Which of the following languages does D learns? So, D என்ன learn பண்றாங்க? Japanese learn பண்றாங்க, right? Okay, so அதாவது D வந்து பார்த்தீங்கன்னா Japanese learn பண்றாங்க. So, option number 3, Japanese. Clear? Right, so next one. So option இங்க மிஸ் ஆகுது. ஓகே, பார்க்கலாம். Okay, so next one. On which of the following days you learn a language? So E வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேல லேர்ன் பண்றாங்க? Tuesday. So option number 3, Tuesday நம்மளோட ஆன்சர், ரைட்? ஓகே, ஸோ ரொம்ப சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ரைட், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஹூ அமங்ஸ் த ஃபாலோயிங் லேர்ன்ஸ் ஜெர்மன்? ஸோ ஜெர்மன் யார் லேர்ன் பண்ணுறா? ஏ. ஸோ ஜெர்மன் யார் லேர்ன் பண்ணுறா? ஏ லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷன் நம்பர் 3, ஏ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னு, ரைட்? ஓகே ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை நோட் பண்ணிக்கிங்க. நோட் பண்ணலன்னா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை அரெஸ்ட் பண்ண போகிறேன், ரைட்? ஸோ என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். 7 friends, namely E, F, G, H, I, J and K, study in 3 different standards, namely 2nd, 5th and 8th, but not necessarily in the same order, such that not more than 3 friends and not less than 2 friends study in the same standard. Okay, each friends also speaks a different language at home, namely Hindi, Marathi, English, Bengali, Gujarati, Oriya and Punjabi, but not necessarily in the same order. ஓகே, என்ன சொல்கிறாங்க, இது வரைக்கும் 7 பேர் இருக்காங்க. ஸோ 7 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்டில் படிக்கிறாங்க. ஸோ 2வது, 5வது, 8வது படிக்கிறாங்க. ஓகே, ஸோ அதில் மறுபடியும் என்னென்னா, ஓகே 3 ஃப்ரெண்ட்ஸு ஓகே 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு கீழேயோ ஒரே ஸ்டாண்டர்டில் படிக்கல. அப்போ அட்லீஸ்ட் ஓகே 3 ஸ்டாண்டர்டில் ஒருத்தர் படிக்கும். அதாவது 3 ஸ்டாண்டர்ட் படிக்கணும், ஆனால் 3க்கு மேலே படிக்கக்கூடாது. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தருங்க இருக்காங்க. இப்போ சப்போஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஎஃப்ஜின்னு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இஎஃப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 8 ஸ்டாண்டர்டில் படிக்கலாம் 3 பேரும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இஎஃப்ஜிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஸ்டாண்டர்டில் படிக்க முடியாது, 4 பேர். ஓகே, மேக்ஸிமம் 3 பேர் தான் ஒரு ஸ்டாண்டர்டில் படிக்க முடியும். அதே மாதிரி நாட் லெஸ் தேன் 2 ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அட்லீஸ்ட் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டில் படிக்கணும். அதுதான் கண்டிஷன். கிளியர்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட், each friends also speaks a different language at home, namely Hindi, Marathi, English, Bengali, Gujarati, Oriya and Punjabi. ஓகே, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஓகே பேசுகிறாங்க. ஸோ என்னென்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க? ஹிந்தி, மராட்டி, இங்கிலீஷ், பெங்காலி, குஜராத்தி, ஒரியா அண்ட் பஞ்சாபி பேசுகிறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ரேண்டம் பர்சன் சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்சனை நம்ம எடுத்துக்கலாம் கான்ஸ்டண்ட்டாக, ரைட்? ஸோ பர்சனை நம்ம இங்கே கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எடுத்துக்கிட்டா ஸோ என்ன கொடுத்துருவாங்க? இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே
ஓகே, எப்பவுமே ஓகே இந்த பர்சனோட நேம் போடும்போது கவனமா போட்டுங்க, அங்க பார்த்தே போட்டுங்க. சில சமயம் அவங்க ஆர்டர்ல கொடுத்துருப்பாங்கன்னு நினைப்போம், பட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஓகே மத்தியில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே ரைட். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிபிலிட்டிஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ செக் பண்ணலாம். ஓகே, ட்ரா பண்ணும்போது 2 பாசிபிலிட்டி ட்ரா பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஒரே பாசிபிலிட்டி உங்களுக்கு முடியுதுன்னா மறுபடியும் நெக்ஸ்ட் பாசிபிலிட்டியை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. எதுக்குன்னா மறுபடியும் வரைகிறதுக்கு ஒரே வாட்டி வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் கொஞ்சமாச்சும் சேவ் ஆகும், அவ்வளோதான். நடுவில் உங்களுக்கு டென்ஷன் ஆகாமல் இருக்கும். ரைட், இப்போ அவங்க கொடுத்ததை நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி, இது செகண்ட் பாசிபிலிட்டி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கலாம். ரைட், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் எடுத்துக்கலாம். ரைட், ஸோ ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ். ஓகே ஓகே, ஸோ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் நம்ம. ஜி ஸ்பீக்ஸ் பெங்காலி அண்ட் ஸ்டடிஸ் வித் 2 அதர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜி வந்து பெங்காலி ஸ்பீக் பண்ணுறாங்க. ஓகே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் கூட படிக்கிறாங்க. அப்போ மீனிங் என்னது? ஜி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் கூட படிக்கிறாங்கன்னா மொத்தமாக ஜி ஓகே ஜி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பேர் இங்கே இருக்கணும். 3 பேர் இங்கே இருக்கணும். ஓகே, ஜியோட சேர்ந்து. ரைட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஜே ஸ்டடிஸ் இன் ஸ்டாண்டர்ட் 5. ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் 5th வித் ஒன்லி ஒன் அதர் பர்சன் ஹூ ஸ்பீக்ஸ் பஞ்சாபி. அப்போது ஜே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 5ல இருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தர் கூட தான் இருக்காங்க. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட தான் அவர் படிக்கிறார். ஓகே, அப்போ என்னன்னா ஜே கூட ஒருத்தர் தான் இருக்கணும். இப்போ கரெக்டாக கவனிச்சுன்னா 1 2 3 4 5 5 பேர் முடிஞ்சிச்சா? அப்போ இன்னும் 2 பேர் தான் இருக்கணும். ஓகே, அவங்க மினிமம் அவங்க 2 பேர் சேர்ந்து தான் படிக்கணும். ஓகே, யார் இது பாருங்க, ஒன்லி ஹெச் அண்ட் ஐ ஸ்டடி டுகெதர். அப்போ ஹெச் அண்ட் ஐ ஸ்டடி டுகெதர்னா ஹெச்சும் ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா படிக்கிறாங்க. ஓகே, அவங்க எந்த ஸ்டாண்டர்ட் நமக்கு தெரியாது. ஸோ நெய்தர் ஹெச் நார் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ். அப்போ ஹெச்சும் ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஓகே பேச மாட்டாங்க. ஹெச் டஸ் நாட் ஸ்பீக் ஒரியா. ஸோ ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரியா கூட பேச மாட்டாங்க. நெக்ஸ்ட் இ ஸ்டடிஸ் இன் ஸ்டாண்டர்ட் 8. ஓகே, ஸ்டாண்டர்ட் 8th. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வித் த ஒன் ஹூ ஸ்பீக்ஸ் குஜராத்தி. ஸோ இ வந்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் படிக்கிறாங்க. ஓகே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யார் கூட படிக்கிறாங்கன்னா குஜராத்தி யார் பேசுகிறாங்களோ அவங்க கூட படிக்கிறாங்க. ஓகே, ஸோ த ஒன் ஹூ ஸ்பீக்ஸ் மராட்டி ஸ்டடிஸ் நெய்தர் இன் ஸ்டாண்டர்ட் 2 நார் ஸ்டாண்டர்ட் 8. மராட்டி பேசுகிறவங்க ஸ்டாண்டர்ட் 2ம் கிடையாது, ஸ்டாண்டர்ட் 8ம் கிடையாது. மொத்தம் எத்தனை ஸ்டாண்டர்ட் இருக்குது? 3 ஸ்டாண்டர்ட் இருக்குது. அப்போ 3வது ஸ்டாண்டர்ட் என்னது நமக்கு 5th ஸ்டாண்டர்டில். அப்போது மராட்டி படிக்கிறவங்க மராட்டி பேசுகிறவங்க படிக்கணும். ரைட், நெக்ஸ்ட் எஃப் டஸ் நாட் ஸ்டடி வித் ஒன் ஹூ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ். எஃப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் யார் பேசுகிறாங்களோ அவங்க கூட படிக்கணும்னு அர்த்தம். ரைட், ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்தபடி எடுத்தோம்னா ஜி ஸ்பீக்ஸ் வாட் பெங்காலி. அப்போது இங்கே நம்ம பெங்காலி எடுத்துக்கலாம். ரைட், ஓகே, இங்கேயும் பெங்காலி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் நம்ம தெரியாது. ஸோ வித் 2 அதர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அது பார்க்கலாம் யாருன்னு. நெக்ஸ்ட் ஜே ஸ்டடிஸ் இன் 5th ஸ்டாண்டர்ட். ஸோ ஜே ஸ்டடிஸ் இன் 5th ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். வித் ஒன்லி ஒன் அதர் ஃப்ரெண்ட் ஹூ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ். அப்போ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேசணும், சாரி என்னது பஞ்சாபி பேசணும். ரைட், அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஒன்லி ஹெச் அண்ட் ஐ ஸ்டடி டுகெதர். அப்போ ஒன்லி ஹெச் அண்ட் ஐ ஸ்டடி டுகெதர்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா படிக்கணும். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்டு, ஜி வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரோட படிக்கிறாங்க. ஓகே, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் படிக்கிறாங்க. பட் என்ன ஸ்டாண்டர்ட் நம்ம தெரியாது. ஸோ 8ஆ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆன்னு தெரியாது. ஸோ யார் எதை படிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதை கவனிச்சிங்கன்னா இ ஸ்டடிஸ் இன் ஸ்டாண்டர்ட் 8ன்னு சொல்கிறாங்க. ஓகே, வித் த ஒன் ஹூ ஸ்பீக்ஸ் குஜராத்தி. ஓகே, ஸோ வித் ஒன் ஹூ ஸ்பீக்ஸ் குஜராத்தின்னு சொல்கிறாங்க. ரைட், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இயை வந்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட். ஸோ இ வந்து 8th ஸ்டாண்டர்ட் சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாமா? ஓகே, பட் எத்தனை பேர் கூட படிக்கிறாங்க அது எதுவுமே நமக்கு இங்கே சொல்லலை. ஓகே, யார் கூட பாருங்க குஜராத்தி பேசுகிறவங்க கூட. அப்போ குஜராத்தி பேசுகிறவங்க கூட படிக்கிறாங்கன்னா ஜே கூட குஜராத்தி எடுத்துட்டா இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாப்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ 8 நம்ம எடுத்துக்கலாம், பாசிபிள் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 8ன்னு எடுத்துக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் ஒன், ஸோ மராட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 2ம் கிடையாது, ஸ்டாண்டர்ட் 8ம் கிடையாது. அப்போ மராட்டி என்னது ஸ்டாண்டர்ட் 5. அப்போ மராட்டி ஸ்டாண்டர்ட் 5னா ஆல்ரெடி பஞ்சாப் இருக்கு ஸ்டாண்டர்ட் 5ல. அப்போ ரிமைனிங் யாரு? ஜே இருக்காங்க. அப்போ மராட்டி யாரு? ஜே. ஓகே, ஐ திங்க் எனக்கு ஒரே பாசிபிலிட்டியில் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணலாம். ஓகே, இதை அப்போ ட்ராப் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வரைக்கும் ஒரே பாசிபிலிட்டி தான் வருது. சரி, எழுதிக்கலாம்.
ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜேன்றது மராட்டின்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ ஜே மராட்டின்னு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நல்லா கவனிங்க. ஓகே இவங்க வந்து 5 இ வந்து 8 ஹெச்ஐ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க அவங்க 2 பேர் மட்டும். அப்போ 8 5 அப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கு நமக்கு செகண்ட். அப்போ ஹெச்ஐ என்ன சொல்லலாம் நம்ம ஹெச்ஐ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட். அதுவும் பார்த்தீங்கன்னா டைரக்ட். இப்போ இதை வச்சு நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் இவங்க 8 இவங்க வந்து 5 ரைட். அப்போ இவங்க ஓகே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் ஆகினா. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ்ன்றது இது வரைக்கும் தெரியாது. சரி பார்க்கலாம். ஸோ வேற என்ன ஓகே ஸோ வேற என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஹெச் அண்ட் ஐ ஸ்டடி டுகெதர் அது ஆல்ரெடி முடிஞ்சாச்சு. ஸோ ஹெச்சும் ஐ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. ஸோ ஹெச்சும் ஐயும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ன்றதை பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரியா கூட பேச மாட்டாங்க. ஸோ ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரியா கூட பேச மாட்டாங்க ரைட். ஓகே ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் ஓகே எஃப் டஸ் நாட் ஸ்டடி வித் ஒன் ஹூ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ்னு சொல்கிறாங்க. எஃப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேசுகிறவங்க கூட படிக்கலன்னு சொல்கிறாங்க. கிளியர். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபி ரைட் இல்லை சாரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மராட்டின்னு இருக்கு. அப்போ இங்கிலீஷ் கூட படிக்கலாம்னா அப்போ இங்கிலீஷ் யாரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் இங்கே ஃபிக்ஸ் ஆகிடும். பஞ்சாபி மராட்டி 5th. ஓகே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே இங்கிலீஷ் கிடையாது. அப்போ 8th ஸ்டாண்டர்டில் தான் நமக்கு இங்கிலீஷ் வரணும் ரைட். அப்போ எஃப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் படிக்கிறவங்க கூட அவங்க படிக்கலாம்னு சொல்றாங்க. அப்போ 8 வருமா எஃப் 8 வராது. அப்போ 8 வராதுன்னா வேற என்ன செகண்ட் ஸ்டாண்டர்ட் வராது. ஆல்ரெடி 2 பேர் தான் அவங்க. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும் அப்போ எஃப் தான் 5th ஸ்டாண்டர்ட் வரும் நமக்கு ரைட். ஸோ அப்போ எஃப் 5th ஸ்டாண்டர்ட். அப்போ எஃப் 5th ஸ்டாண்டர்ட்னா அப்போ என்ன வரும் நமக்கு எஃப் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபி. எதுக்கு பஞ்சாபி எடுக்கிறோம் ஆல்ரெடி இங்கே ஜே வந்து 5th ஸ்டாண்டர்ட் மராட்டி வந்துச்சு. அப்போ ஜே வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. யார் கூட படிக்கிறாங்கன்னா பஞ்சாபி யார் பேசுகிறாங்களோ அவங்க கூட தான் படிக்கிறாங்க. கிளியர். சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன். அப்போ ரிமைனிங் ஓகே எவ்வளோ 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன ஆகும் 8th ஸ்டாண்டர்ட். ஓகே அவங்க 2 பேரும் நமக்கு என்ன ஆகும் 8th ஸ்டாண்டர்ட். ஓகே ஒரே பாசிபிள் தான் முடியும்னு நினைக்கிறேன் ரைட். ஓகே ஏன்னா ரெண்டுமே இது வரைக்கும் ஒன்றா தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபி. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜை பிளேஸ் பண்ணணும். ஸோ லாங்குவேஜ் பிளேஸ் பண்ணணும்னா நல்லா கவனிங்க. ஓகே அப்போ இங்கிலீஷ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரில் யாருக்காவது இந்த 2 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு தான் நமக்கு இங்கிலீஷ் வரணும். இங்கே இங்கிலீஷ் வர வாய்ப்பு இல்லை. ஸோ யாருக்கு வரணும்னு பாருங்க. ஓகே ஸோ இங்கே வேற என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து ஈக்கு ஏதாவது கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா. இ ஸ்டடீஸ் இன் ஸ்டாண்டர்ட் 8 அண்ட் ஒன் ஹூ ஸ்பீக்ஸ் ஓகே வித் ஒன் ஹூ ஸ்பீக்ஸ் குஜராத்தின்னு சொல்கிறாங்க. ஓகே குஜராத்தி யார் பேசுறாங்களோ அவங்க. அப்போ இவங்க 2 பேர் தான் இப்போ 8. இப்போ ஆல்ரெடி இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெங்காலி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ரைட். அப்போ இவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 8ல் இருக்காங்க. இவர் யார் கூட படிக்கிறாரு பெங்காலி யார் பேசுறாரு பெங்காலில் குஜராத்தி யார் பேசுறாரோ அவர் கூட படிக்கிறாரு. அப்போ குஜராத்தி யார் வரும் நமக்கு கேன்றது குஜராத்தி வந்துடும். ஓகே ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஸோ நமக்கு இங்கே வந்துடும் நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் குஜராத்தி இங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ குஜராத்தி ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா இங்கிலீஷ் இவங்க 2 பேருக்குமே வராது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கிலீஷ். நெக்ஸ்ட் ஓகே இங்கிலீஷ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ ஒரியா இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன லாங்குவேஜ் இருக்கு நமக்கு. ஓகே ஸோ ஒரியா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு ஹிந்தி இருக்கு கரெக்டா. ஓகே ஒரியா ஹிந்தி இருக்கு. அப்போ ஒரியா ஹிந்தி இருக்குன்னா ஓகே ஸோ ஒரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்சுக்கு பிளேஸ் பண்ண முடியாது. அப்போ ஐக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரியா பிளேஸ் பண்ணணும் ரைட். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு ஹிந்தி. அப்போ ரிமைனிங் ஹிந்தி ஆப்வியஸா எங்க மிஸ் ஆகுதோ அங்கே தான் பிளேஸ் பண்ணணும் ரைட். ஓகே ஸோ நமக்கு மேக்ஸிமம் ஒரே பாசிபிள் நமக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. இது நமக்கு தேவையில்லை. ஸோ பார்க்குறது தான் அப்படி இருக்குது நமக்கு. பட் ஒரே பாசிபிள் நமக்கு ஆன்சர் வந்துடுச்சு. கிளியர். ஸோ இதுவும் கரெக்ட் தான். பட் நமக்கு வந்து ஒரே பாசிபிள் வந்ததுனால அதை நம்ம கன்சிடர் பண்ணல அவ்வளோதான் ரைட். ஓகே ஸோ நோட் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம சால்வ் பண்ணுறோம் ரைட். ஓகே ஜஸ்ட் ஒன்றா எலிமினேட் பண்ணிவிட்டு அப்படியே கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். கிளியர் ரைட். இப்போ கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதில் which among the following statement is definitely true with respect to the given information. Okay, first option none of the given option is true ன்னு சொல்றாங்க. given statement is true ன்னு சொல்றாங்க. H studies in 8th standard. இல்ல H வந்து 2nd standard படிக்கிறாங்க. Both F and the one who speaks Bengali study together. F பெங்காலி யாரு ஓகே எஃப் வந்து 5 பெங்காலி வந்து பார்த்தீங்கன்னா 8. ஸோ இல்லை. நெக்ஸ்ட் இ ஸ்டடிஸ் வித் எஃப் இல்லை இ வந்து 8 எஃப் வந்து 5 பாசிபிள் இல்லை. ஐ ஸ்பீக்ஸ் வாட் ஒரியா அதுதான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் நம்பர் 5 ஐ ஸ்பீக்ஸ் ஒரியா நம்மளோட ஆன்சர் இங்கே. கிளியர் ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்
Who amongst the following studies in 5th standard? So 5th standard யார் இருக்கா? So K ன்னு சொல்றாங்க. K வந்து பாத்தீங்கன்னா 8. Next the one who speaks Oriya. So Oriya 2nd standard இல்ல. Next the one who speaks English. English வந்து பாத்தீங்கன்னா 8, அதுவும் இல்ல. Next the one who speaks Hindi. Hindi யார் பேசுறா? Right? So one who speaks Hindi நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரு? H 2nd standard. F வந்து பாத்தீங்கன்னா option 3 F வந்து பாத்தீங்கன்னா 5th standard, right? So option 3 F நம்மளோட ஆன்சர் இங்க, right? So next one, which of the following languages does K speak? So K வந்து என்ன, okay, என்ன பேசுவாங்க? குஜராத்தி, right? So options குஜராத்தி இல்ல. So option number 4 other than those given as options, right? ஏன்னா நமக்கு மராட்டி, ஒரியா, இங்கிலீஷ், ஹிந்தி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு குஜராத்தி அங்கே கொடுக்கல. ஸோ கே வந்து குஜராத்தி தான் பேசுறாங்க, ரைட்? அப்போ அதர் தேன் தோஸ் கிவன் ஆஸ் ஆப்ஷன்ஸ், அதான் ஆன்சர், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், 4 of the following 5 form a group as per the given arrangement. Which of the following does not belong to that group? Okay, so பார்க்கலாம். FE இமிடியேட்டா இருக்காங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், IJ இமிடியேட்டா இருக்காங்க. Okay, so next one, JG, okay, so gap இருக்கு. HF, okay, so நம்ம அப்படி பார்க்க கூடாது நினைக்கிறேன். ஸோ வேற ஏதாவது பார்க்கலாம். ஸோ EF, right? So EF different standard, IJ different standard, JG different standardல படிக்கிறாங்க. Next HF different standard, KG ஒரே ஸ்டாண்டர்ட், ரைட்? அப்போ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட். ஆப்ஷன் நம்பர் 5 KG தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டாண்டர்ட், ஓகே, ஒரே கிளாஸ்ல படிக்கிறாங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், who amongst the following studies in the 8th standard? ஸோ 8th ஸ்டாண்டர்ட் யார் இருக்கா? E இருக்காங்க, G இருக்காங்க, K இருக்காங்க, ரைட்? ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் 4 G நம்மளோட ஆன்சர், ரைட்? ஒருத்தர் தான் கொடுத்துருக்காங்க, 3 பேர் படிக்கிறாங்க, பட் இருந்தாலும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான கொஷின், கிளியர்? ஸோ பார்க்கறதுக்கு சின்ன கொஷின் மாதிரி தான் இருக்குது. ஸோ சால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் இங்கே, கிளியர்? ரைட். ஸோ எரேஸ் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரி கொஷின் கொடுத்துலாம் பாருங்க. PQRST U and V are traveling in 3 cars, Indica, Esteem and Indigo. ஓகே, ஸோ இண்டிகா, எஸ்டீம் அண்ட் இண்டிகோ 3 கார்ல போறாங்க. ஓகே, எத்தனை பேர் இருக்காங்க இங்க? 7 பேர் இருக்காங்க. ஓகே, வித் அட்லீஸ்ட் 2 இன் ஈச் கார். ஓகே, ஒரு கார்ல அட்லீஸ்ட் 2 பேர் கம்மியா இருக்க கூடாது, அட்லீஸ்ட் 2 பேர் இருக்கலாம். ஆனால் 2 பேருக்கு மேலே எவ்வளோ பேர் வேணா இருக்கலாம். ஸோ பார்க்கலாம். தேர் ஆர் 3 ஃபீமேல் மெம்பர்ஸ் அமங் தம் வித் அட்லீஸ்ட் 1 இன் ஈச் கார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 பேர்ல 3 ஓகே லேடிஸ் இருக்காங்க, ஃபீமேல் இருக்காங்க, ரைட்? அதில் ஒரு ஃபீமேலாவது அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரில் இருக்கணும். அப்போ ஒரு காரில் கண்டிப்பாக ஒரு ஃபீமேல் இருக்கணும். அப்போ 3 கார்லையும் ஒரு ஃபீமேல் இருக்கணும் நமக்கு. நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம், ரைட்? ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸ் எடுத்துட்டு என்னென்ன கார் இருக்கு? இண்டிகா, நெக்ஸ்ட் எஸ்டீம், நெக்ஸ்ட் ஒன் இண்டிகோ, ரைட்? ஸோ கார்ஸ் எடுத்துக்கலாம் இங்க. ஓகே, நமக்கு வந்து பாசிபிலிட்டி வர வாய்ப்பு இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒன்னொன்னா இங்க பிளேஸ் பண்ணலாம், ரைட்? ஸோ என்ன சொல்றாங்க? டி இஸ் நாட் டிராவலிங் இன் இண்டிகா. ஸோ இண்டிகாவில் வந்து பார்த்தீங்கன்னா டி போல, அப்போ எஸ்டீம்ல வரணும், இல்லை இண்டிகோவில் வரணும். ஸோ இங்க டி வரணும், அப்படி இல்லைன்னா இங்க டி வரணும். நெக்ஸ்ட் ஒன், R is traveling in esteem. So R is traveling in esteem with only one best. Okay, R is traveling in esteem with only his best friend V. அப்போ இங்க நம்ம R எடுத்துட்டோம். இங்க ஆல்ரெடி யாருக்கா? T இருக்காங்க. அப்போ இந்த பாசிபிலிட்டி தப்பாயிடும். அப்போ இங்க R வந்துச்சுன்னா R யார் கூட இருக்காங்க? V கூட இருக்காங்க, ரைட்? So R is traveling in esteem with only okay his best friend V. அப்போ இவர் கூட மட்டும்தான். அப்போ இங்க 2 பேர். Next, Q is not traveling with PRS and his best friend U is traveling in Indica. அப்போ U வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகால போறாங்க, ரைட்?
எஸ் இஸ் நாட் டிராவலிங் இன் இண்டிகோ. ஸோ எஸ் இஸ் நாட் டிராவலிங் இன் இண்டிகோனா இங்கே ஆல்ரெடி 2 பேர் தான், இதுக்கு மேலே போக முடியாது. ஆர் வந்து வி கூட மட்டும்தான் போறாரு. அப்போ இண்டிகோல முடியாதுன்னா அப்போ இண்டிகால போகணும் எஸ். ரைட், அப்போ எஸ் இண்டிகால, ஓகே இண்டிகால போனா ஓகே இங்க என்ன சொல்றாங்க, கியூ இஸ் நாட் டிராவலிங் வித் பிஆர்எஸ். ஓகே, அப்போ கியூன்றது இங்க வரும் நமக்கு. ஓகே, அப்போ ரிமைனிங் பி எங்க எடுக்கணும் நம்ம? ஸோ பின்றது இங்கே தான் எடுக்கணும், ஏன்னா இங்கே பி எடுக்க முடியாது, இங்கே பி எடுக்க முடியாது, அப்போ பி இங்கே தான் எடுக்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7, ஸோ 7 மெம்பர்ஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, இப்போ நமக்கு வந்து இங்கே ஜெண்டர் தெரியணும். நமக்கு ஜெண்டர் எப்படி தெரியும்? நல்லா கவனிச்சுங்கன்னா இங்கே ஆர் இஸ் டிராவலிங் இன் எஸ் டீம் வித் ஒன்லி ஹிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ ஹிஸ்ன்னு சொல்றாங்களா, ஹிஸ்னா என்னது? ஹிஸ் ரெஃபர்ஸ் டு மேல் பர்சன், ரைட்? ஓகே, அப்போ ஆர் வந்து மேல் இங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்கலி பி வந்து ஃபீமேல், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இங்க பாத்தீங்கன்னா Q is not traveling with P or S and his best friend. அண்ட்னா யாரு? Q, ரைட்? Q வந்து பாத்தீங்கன்னா அண்ட், அப்போ இங்க ஹிஸ்னா யாரு? Q தான். சப்போ Q வந்து மேல் பர்சன், அப்போ T ஆட்டோமேட்டிக்கா ஃபீமேல் பர்சன், ஏன்னா ஒரு ஃபீமேல் அட்லீஸ்ட் இருக்கணும் கார்ல. ஸோ யூஎஸ்பி பத்தி ஏதாவது கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ வேற எந்தமே குழுக்குமே இல்லை. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யாரோட ஜெண்டருமே இங்கே நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ இது வரைக்கும் தான் நமக்கு அவங்க கொடுத்த டேட்டா வச்சு நம்மளால பண்ண முடியுது. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கிங்க, நம்ம இங்கே கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாம் ஒன்று ஒன்றா. ரைட், இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, ரைட். ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? இன் விச் கார் இஸ் பி டிராவலிங்? ஸோ பி எந்த காரில் டிராவல் பண்ணுறாங்க? இண்டிகாவில் டிராவல் பண்ணுறாங்க. ரைட், ஆப்ஷன் நம்பர் 3 இண்டிகா நம்மளோட ஆன்சர் இங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இன் விச் கார் இஸ் கியூ டிராவலிங்? ஸோ கியூ எந்த காரில் டிராவல் பண்ணுறாங்க? இண்டிகோ. ஸோ ஆப்ஷன் நம்பர் 5 இண்டிகோ நம்மளோட ஆன்சர், ரைட்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், விச் ஆர் த ஃபாலோயிங் டெஃபினெட்லி ரெப்ரசென்ட்ஸ் ஏ குரூப் ஆஃப் மேல் மெம்பர்ஸ்? ஸோ கண்டிப்பாக நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யார் வந்து மேல் நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ ஆர் கியூ யூன்னு சொல்கிறாங்க, ஆர் கியூ மேல் தான், பட் யூன்றது மேலா ஃபீமேல் நமக்கு தெரியாது. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆர் கியூ பிஎஸ், ஸோ ஆர் கியூன்றது மேலு, ஸோ பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலா நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட் ஆர் கியூ பி, ஸோ ஆர் கியூ வந்து பார்த்தீங்கன்னா மேல் தான், மறுபடியும் பின்றது மேலா தெரியாது. நெக்ஸ்ட் ஆர்ஓயூபி, ஆர் கியூன்றது நமக்கு ஓகே, ஆர் கியூன்னு எடுத்துங்க, இதை ஆர்ஓ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவே கிடையாதுங்க, ரைட்? ஸோ ஆர் கியூன்றது மேல் தான், ஸோ யூபி நமக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து மேலுன்னு தெரியாது. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 டேட்டா இன்அடிக்குவேட். ஸோ டேட்டா சம்திங் மிஸ்ஸிங் இல்லை, ஏன்னா உங்கள் ஜெண்டர் நமக்கு தெரியாது இங்கே, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கார்ஸ் ஆர் 3 of them traveling? ஸோ 3 of them, ஸோ 3 பேர் எதில் ட்ராவல் பண்ணுறாங்க? இண்டிகாவில் ட்ராவல் பண்ணுறாங்க, ரைட்? ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 5 இண்டிகா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசென்ட்ஸ் 3 ஃபீமேல் மெம்பர்ஸ்? ஸோ மறுபடியும் 3 ஃபீமேல் மெம்பர்ஸ் நம்ம தெரியுமா? பிடிவி, ஸோ பின்றது ஃபீமேலா என்னன்னு தெரியாது நமக்கு. யூடிவி, ஓகே, டிவின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபீமேல் தான், பட் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஃபீமேலாக தெரியாது. பியூவி அதுவும் தெரியாது. அப்போ என்ன சொல்லலாம் நம்ம? டேட்டா இன்அடிக்குவேட். ஸோ நன்னு சொல்லக்கூடாது, டேட்டா இன்அடிக்குவேட். ஓகே,